வணக்கம். ஸ்ரீ ஆண்டாள் பாதம் பணிந்து, திருச்செந்தூர் வேலவன் பாதம் பணிந்து, ஸ்ரீ பகவான் ஜெயம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் மணிகண்டன். தொடர்ந்து நம்ம சனிப்பெயர்ச்சி ராசி பலன்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்கள் கிடைச்சிட்டு இருக்கு, எப்பேற்பட்ட நற்பலன்கள் கிடைக்குது, எந்த ஸ்தலங்களுக்கு முறையான வழிபாடுகள் செய்யணும், உங்களுடைய குபேர ஸ்தலங்கள் எது, எந்தெந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கணும், இப்படி பல வகையான விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்ததான் நம்ம பேசக்கூடிய ராசி மீனம் ராசி. மீனம் ராசிக்கு ஜென்ம சனி, 7.5 சனியில் 2.5 வருஷம் முடிஞ்சு இப்போ சனி உங்கள் ஜென்ம ராசிக்கு வந்திருக்காரு. 7.5 சனியில் 2.5 வருஷம் முடிஞ்சாச்சு. ரொம்ப நிம்மதியாக இருக்கக்கூடிய காலகட்டம். அதாவது கடந்த 2.5 வருஷமெல்லாம் படாத சித்திரவதனைகள், ஏகப்பட்ட ஏமாற்றங்கள், ஏகப்பட்ட இழப்புகள், ஏகப்பட்ட துரோகம், ஏகப்பட்ட கஷ்டங்கள் பார்த்துட்டு வந்தாச்சு. ஜென்ம சனி இந்த காலகட்டத்தில் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். பட்ட அனுபவங்கள் எல்லாம், அந்த அனுபவங்கள் எல்லாம் எப்போ நம்ம முறையாக பயன்படுத்திக்க போகிறோம்னா இந்த 2.5 வருஷம். ஜென்மச்சனி காலத்திலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது. முதுகு தண்டுவடம், வயிறு கீழே, அதாவது வயிறு, கால், முழங்கால், பாதம், இதெல்லாம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். இதிலெல்லாம் ரொம்ப அதிகமான பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டம் இது. மனசு ரீதியான பிரச்சனைகள், மன உளைச்சல்கள், மன நிம்மதி இல்லை, மனசு சுத்தமாக இல்லை, மனசு கஷ்டமாக இருக்குது, இப்படி பல பேர் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் தான். அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதிகமான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா எக்ஸசைஸ், உடற்பயிற்சி. மனசு சரியில்லையா, யோகா பண்ணு, உடற்பயிற்சி பண்ணு, அமைதியாக. ஏன்னா சனி உங்கள் ஜென்ம ராசியிலிருந்து 7ஆம் இடத்தை, அதாவது திருமணஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அதாவது இல்லற வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, 7ஆம் இடம், மக்கள் தொடர்பு, நமக்கு வாடிக்கையாளர்கள், தொழில் செய்கிறவங்களுக்கு வாடிக்கையாளர்கள், இப்படி பல வகையில் சொல்லக்கூடிய 7ஆம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப பாதிக்கும். அதே மாதிரி 7ஆம் இடம் 10ஆம் இடத்தையும் பார்க்குறார், கர்மஸ்தானத்தையும் பார்க்குறார். அப்போது நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது உங்களோட வாய் பேச்சு. அதிகமாக பேசக்கூடாது. அதிகமாக பேசினாலும் கோவப்படக்கூடாது. கோபத்தில் என்ன பேசுகிறோம், என்ன செய்கிறோம், என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது எதையுமே உங்களால் புரிஞ்சுக்க முடியாது. பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். எதுக்குடா வாழ்கிறோம், எதுக்குடா இந்த வாழ்க்கை நமக்கு அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் அதிகமாக தோன்றும். ஏன்னா ஜென்மச்சனி அப்படின்னாலே உங்கள் மனசை பாதிக்கும். அந்த மனதை கட்டுப்படுத்த வேண்டும். சூரியனார் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. சூரியனார் கோவிலுக்கெல்லாம் போயிட்டு முறையான வழிபாடுகள் செஞ்சுட்டு வாங்க. நல்ல ஒரு தெய்வீக ஆற்றல் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகமாகும். எல்லாத்துலேயும் முன்னேற்றம் கிடைக்கும். தொழில் லாபம் கிடைக்கும், வருமானம் கிடைக்கும், வேலை வாய்ப்பு கிடைக்காதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், குழந்தை இல்லை அப்படிங்கிற நினைக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், சொத்துக்கள் இல்லை, அசையா சொத்துக்கள் சேர்க்கை வேணுமா, கண்டிப்பாக இதில் கிடைக்கும். எல்லாத்துலேயுமே உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள், அனுகூலமான காலகட்டம் கிடைக்கும். நீங்கள் அதை பயன்படுத்திக்கிட்டால் மட்டும் போதும். அதே மாதிரி உங்களுக்கு உண்டான குபேர ஸ்தலம், குபேர யோகத்தை கொடுக்கக்கூடிய, அந்த குபேர எண்ணத்தை கொடுக்கக்கூடிய அந்த முக்கியமான ஸ்தலம் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் தான். இந்த கோவில்கள்லாம் போயிட்டு முறையான வழிபாடுகள் செஞ்சுட்டு வந்து வாங்க. அங்கே இருக்கக்கூடிய தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டில் வச்சு தீபதூபம் காட்டி முறையான வழிபாடுகள் செஞ்சுட்டு வாங்களேன். நல்ல ஒரு அற்புதமான ஒரு லாபங்கள் பார்க்க முடியும். எடுத்த காரியத்தில் வெற்றி தான் பார்க்க முடியும். இந்த ஜென்மச்சனி காலத்தில் உங்களை ஜெயிக்க யாராலும் முடியாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நல்லா வாழக்கூடிய ஒரு காலகட்டம். அதே மாதிரி உங்கள் ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்காருன்னு பாருங்கள். அந்த சனி பகவான் நல்ல விதமாக இருந்தார், நல்ல கிரக பலத்தோடு இருந்தார் அப்படின்னா நல்ல பலன்கள் கிடைக்கும். சனி சந்திரனோட சேர்க்கையில் இருக்கார். அப்போது தாய் வழி உறவு, தாய் சுகம், தாயோட மன நிம்மதி, தாய் ஸ்தானம் அப்படிங்கிறதெல்லாம் பாதிக்கும். அதாவது சந்திரனோட காரகத்துவம் சொல்லக்கூடிய அனைத்து விதத்துலேயும் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு பாதிப்புகள் சனி பகவான் கொடுக்கக்கூடிய அளவில் இருப்பார். அப்போ அந்த விஷயங்களெல்லாம் ரொம்ப கவனமாக அந்த காரகத்துவங்கள் சார்ந்த நபர்கள் எல்லாத்தையும் நீங்கள் அதிகமாக புண்புறுத்தாமல், வாய்ச்சொல் பேசாமல், மனவேதனையை கொடுக்காம நீங்கள் இருக்கணும். மேலும் தனிப்பட்ட சந்தேகங்கள் ஏதாவது இருந்தாலும் கூட தனிப்பட்ட முறையில் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் அடுத்த விஷயங்கள்ல நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் மீனராசியை பற்றி. நன்றி, வணக்கம். பகவான் ஆன்மீக ஜோதிட நிலையம். பல சித்தர்களின் ஆசியை பெற்ற பண்டிட் சிவராமன் ஜோதிடர் அவர்களின் வழிவந்த ஜோதிடர். திருமணமாகி பல நாட்களாகியும் குழந்தை இல்லை என்று கவலைப்படுகிறீர்களா? மனைவிக்கு கர்ப்பப்பையில் பிரச்சனையா? கணவனுக்கு ஆண்மை குறைவா? குலம் விருத்தியடைய வாரிசு இல்லையே என்று வருந்துகிறீர்களா? உங்கள் ஜாதகத்தில் புத்திர தோஷமா? குழந்தையின்மையால் குடும்பத்தில் நிம்மதி இல்லையா? ஏராளமான மருத்துவ செலவுகள் செய்தும் தீர்வு கிடைக்கவில்லையா? இனி எதற்கும் கவலை வேண்டாம். பாரம்பரிய முறைப்படி உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் எளிதில் தீர்வு காணும் பகவான் ஆன்மீக ஜோதிட நிலையம். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 9043953737.